ஸோ ஹைலைட் வந்து 3 பேர். ஆனால் மற்ற ஹிஸ்ட்ரிகளும் இருந்தாங்க. ஹிஸ்ட்ரிகள்னால் அவரோட ஹிஸ்ட்ரி இல்லை. அப்போ ஆனால் இங்கே அவருக்கு 3 பெண் சீடர்கள் இருந்தாங்க. 3 women disciples who was there at the very resurrection morning. ஒருத்தவங்க அதிகாலையிலே எங்க அவருடைய கல்லறை முன்பாக நின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் படித்த சில இன்ஃபர்மேஷனில் தகவலில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் மொத இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததே பார்த்தாங்களாம். பிளஸட் சீடர்கள் கூட இல்லைதாம்மா, இவங்கள்ட்ட தேவதூதன் சொல்லி தான் போய் அவருடைய சீடர்கிட்ட சொல்லுங்கள் அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லி. இவங்க ஓடுறாங்க. இவங்க போய் எல்லாம் சீடர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இயேசு உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு. ஆமென். யாத்தமா அது சிப்போம் வசனத்துக்கும் லூக்கா 8வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த 3 பேருடைய பேர் அங்கே இருக்கும். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடைய கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரனான கூசாவின் மனைவியாகிய யோவான்களும் கூசன்களும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஸோ ஹைலைட் வந்து 3 பேர். ஆனால் மற்ற ஹிஸ்ட்ரிகளும் இருந்தாங்களாம். ஹிஸ்ட்ரிகள்னால் அவரோட ஹிஸ்ட்ரி இல்லை. ஹலோ, ஹிஸ்ட்ரினா மனைவி இல்லை. பெண்களை பற்றி பெண்களை வந்து ஹிஸ்ட்ரின்னுவாங்க. தயவுசெய்து மிஸ்டேக் ஆகிடாதீங்க. இயேசு கிறிஸ்துக்கு 3 பொண்டாட்டி, அப்புறம் அங்கிட்டு இன்னும் நிறையா இருந்தாங்களாம் அப்படின்னு.